வராங்கடா மனசு கட்டிட்டு. என்னடா பல்லு பக்கத்துல வரைக்கும் தெரியுது, என்ன நடந்துச்சு? நிலா ஓகே சுட்டாச்சு. இப்படா என்ன ஃப்ளாஷ்பேக்கா? சரி, வந்ததுலேருந்து ஏன் அமைதியாக இருக்கா? இல்லடா, சீனியர் ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணாரு. யாரு? நம்ம டிபார்ட்மெண்ட் சீனியர் தான், ரித்விக். ஓ, நீ என்ன சொன்ன? யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன். என்னைய போய் யார் லவ் பண்ணுவா? பேசாம நான் ஓகே சொல்லிட போறேன். நிலா, என்னடா லவ் யூ நிலா. என்ன திடீர்னு? இது வேற உங்ககிட்ட எப்போ சொல்ல போறேன்னு பயந்துட்டே இருந்தேன். நீ வேற சீனியருக்கு ஓகே சொல்ல போற வேற சொல்லிட்டேன். அதான் உங்ககிட்ட இப்பயே சொல்லிட்டேன். உனக்கு நான் ஓகே தானே? நீ எப்படா நான் வேணா சொல்லுவேன்? ஒரு நிமிஷம் இரு. ஏதோ சீனியருக்கு ஓகே சொல்ல போறேன்னு சொன்னா? எந்த சீனியர்? நம்ம டிபார்ட்மெண்ட் ரித்விக். அப்படியா சொன்ன? அடிப்பாவி. எப்படி உன்னால மட்டும் முடியுது? கவிதையே தெரியுமா என் கனவு? யாரா இருக்கும்? சொல்லு செல்லம். தோ கேண்டீன்ல தான் இருக்கேன். தோன்ட்டேன். என் ஆள் கூப்பிடுது, போயிட்டு வரேன். போய் தொலை நாய. பார்த்து போ. என்ன சதீஷ் லவ்னு வச்சா போடலாம், அந்த பிள்ளையே தான் கட்டாங்க. வச்சு போவால் தானே அது. நீங்களும் நானும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு வரீங்க, என்ன சொல்லி வச்சு தானே போட்டு வரீங்க? அதெல்லாம் லவ்டா, உனக்கு எங்கேருந்து புரிய போகுது? உனக்கு என்னடா வேணும்? ஒரு குக்கர். எப்படி மச்சி நீ உன் ஆளும் ஒரே இடத்துல இருக்கீங்க? ஏன்டா கத்துற? எங்கடா? மஞ்சள் மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். சாப்பிட்டியா? பப்ளு நான் என்ன பண்றாங்க? அவ்வளோதான், சாப்பிட்றோம். அப்புறம் என்ன சொல்லு? நீ சொல்லு, நீ சொல்லு. வேற ஏதாவது பேசு. சரி, பாட்டு பாடுவோமா? நான் பாடல, நீ வேணா பாடு. 2 பேரும் சேர்ந்தே பாடுவோம். சரி, நானே பாடுறேன். கண்ணுக்குள்ள நிக்கிற என் காதலனே, உன்னை விட்டா யார் தொலையே? பயப்பட வேணாண்டி, உன் புருஷன் நான் தாண்டி. நாளைக்கு மேல அசைன்மெண்ட்லாம் இப்படி கொண்டாட்டி என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாருமே எழுதிட்டு இருக்காங்க, நான் மட்டும்தான் சும்மா உட்காந்துருக்கேன். வருஷக்கணக்காக லவ் பண்ணுறவங்க கூட பரவாயில்லடா. நேத்திக்கு லவ் பண்ணிட்டு இவன் பொண்டாட்டின்றதான் அவன் புருஷங்கிறதா. ஏயா சி அண்ணா என்ன சொல்றாங்க? அவ ஏதோ தூக்கத்துல வாழ்றாமா. நல்லா இருக்குடா.
இப்படியே எத்தனை நாள் சைட் அடிச்சுட்டே இருப்ப? நேரில் போய் பேச பயமா இருக்குடி. நீ இப்படியே பேசிட்டே இரு, அவன் வேற ஒரு பொண்ணா. ஏய், அதுவும் ஆள் தானே. அறிவில்ல. நல்லா இருக்கானா? அப்ப போய் ப்ரப்போஸ் பண்ணு. நான் எப்படி ப்ரப்போஸ் பண்றது? படம் வேணும்னா மரம் ஏறிடா. வா போலாம். ஏய், பக்கத்துல அந்த அண்ணன் வேற இருக்காங்கடி, பயமா இருக்குடி. நான் இருக்கேன், வா. வரல. நான் இருக்கப்ப ஏன் பயப்படுற? அண்ணா. என்ன? ஒன்னல்ல அண்ணா. உன்னதான் கூப்பிடு. என்னம்மா? உங்ககிட்ட இந்த பொண்ணு ஏதோ சொல்லணுமா? போய் பேசு. என்னம்மா? உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் உன் ஃப்ரெண்டே சொல்லிச்சு. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா உங்க கண்ணை என்னால ஃபேஸ் பண்ணவே முடியல. ஏன் பிடிச்சது, எதுக்கு பிடிச்சதெல்லாம் தெரியும். பட் ஆனா லைஃப் லாங் உங்க கூட இருக்கணும்னு எனக்கு ஆசை. இப்போ என்ன சொல்ல வர? லவ் யூ. இப்ப எதுக்குடா நீ அந்த பொண்ணுக்கு ஓகே சொன்ன? அவளை பாத்தியா மச்சி, எவ்வளவு கியூட்டா இருந்தா. அதுக்கு அவளை எப்படிடா நான் வேணாம்னு சொல்லுவேன்? அப்போ நிலா நிலாவை எப்படிடா நான் வேணாம்னு சொல்லுவேன்? போடா. அவன் Bubble day நின்றா. ஒன்றும் பண்ண முடியாம இருக்கான். தலைவருக்கு 2 கேக்குது வேற. பாரு. கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி, இதயமே தெரியுமா உனக்காகவே நானே. ஹலோ, என்ன பண்ற? சும்மாதான் இருக்கேன். நீ என்ன பண்ற? நானும் சும்மா தான் இருக்கேன். நாளைக்கு நீ எத்தனை மணிக்கு காலேஜ் வரா? 9:30 மணிக்கு. ஏன்? இல்ல, அது வரைக்கும் உன்னை பார்க்க இருந்துச்சு. ஆஹா, நம்பிட்டேன். ஹலோ, இருக்கியா? ஆ, ஏன் பேசாமலே இருக்க? சரி ஒரு நிமிஷம் இரு, அம்மா கால் பண்றாங்க. தெரியுமா என் கனவு நீதானடி, இதயமே ஏய், அம்மா கால் பண்றாங்க. எனக்கு கெட்ட வார்த்தை மட்டும் தயவு செஞ்சு பேசுறாரு. காடா போற. டேய், நீ அம்மா தான் லைன்ல இருக்காங்க. ஹலோ, என்னம்மா பண்றீங்க? இந்தாதே இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டோம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா? அப்பாட்ட பேசுனியாடா? பேசலம்மா. சம்பாதிக்கிற மனுஷன் பேசலாம் என்ன? பேசுறேன். சரி, பப்ளு என்ன பண்றேன்? எழுதிட்டு இருக்காமா. உடனே இந்த பிள்ளை படிக்குது. சரி பாரு, அப்பாட்ட பேசு. சரிம்மா. சரி பாருங்க. கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி. ஹலோ, சரியா, நான் காலேஜ்ல இருக்கேன், வரேன்னு சொன்னேன். ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். நம்ம லவ் பண்றதை யார்கிட்டயும் சொல்லிடாது. முக்கியமா என் டிபார்ட்மெண்ட் பசங்க சொல்லிடாது. ஏன்? அந்த பசங்க அப்படியே போய் பொண்ணுங்க கிட்ட சொல்லிடுவாங்க. சொன்னா என்ன இப்ப? சொன்னா என்னவா, இந்த பொண்ணுங்க எப்படி பேசணும்னு தெரியுமா உனக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் தானாமே, அந்த பிள்ளைய சொல்லுச்சு. இது கிழிச்சாங்க. அவங்க எல்லாம் லவ்வர்ஸ் தான், எனக்கு தெரியும். அவங்க லவ்வர்ஸ் தான். இந்த அனிதாப்ல இருக்குல்ல, அதுட்ட ஒரு ஷால் தால கேட்டேன், அது கூட கொடுக்க மாட்டேங்குதுல. இப்படிதால சனியை கொடுக்கவே கொடுக்காது. அவங்க பேசினா பேசிட்டு போறாங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது.
அதே மாதிரி நான் எப்போ சொல்றேனோ அப்பதான் நீ வந்து என்னை பார்க்கணும், என்கிட்ட பேசணும். நீயெல்லாம் வந்து என்கிட்ட பேசக்கூடாது, என்னை பார்க்கக்கூடாது. இது என்ன புது ரூல்ஸு? சொன்னா புரிஞ்சு போச்சிடும். என்ன மேடம் ட்ராக்லாம் மாறுது? என்ன ரொமான்ஸா? எனக்கு தான் 9 மணி ஆயிடுச்சு. ஓவர் திங்கிங் பண்ணாத, ஒழுங்கா கிளாஸ்க்கு போ. சரி என்னமோ சொல்கிறேன், நான் கிளம்புறேன். என்ன அங்கிருந்து வர? கிளாஸுக்கு வந்துட்டேன்னு பார்க்க போனேன். நான் தான் நெஸ்கேஃபே இருக்கேன்னு சொன்னேன்ல. எனக்காக சர்ப்ரைஸாக கிளாஸில் இருப்பேன்னு நினச்சேன். நம்பிட்டேன். சரி வா போலாம். கவிதையே சரி இரு, உனக்கு வேறு எதுனா வாங்கிட்டு வரேன். ஹலோ சொல்லுமா. எங்க இருக்க? கிளாஸில். இல்ல, நான் கேண்டீன் போலான்னு இருக்கேன். நீயும் வரியான்னு கேட்கலாம். கேன்டீனா? கேன்டீன் வேணாம், நெஸ்காஃபி போய். ஏன்? இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் பசங்களாம் இங்கே தான் இருக்காங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? என்னை கூப்பிட்டாங்க, நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஏதோ சொல்லி சமாளிக்கிறேன். சரி நான் போறேன், நீ வா. சரி ஓகே. செல்லம், ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு 10 மினிட்ஸ். ஏன் எதுக்குன்னு கேட்காத, போயிட்டு வந்துடுறேன். மார்னிங் இன்னும் ரூல்ஸ்லாம் போட்ட, இப்போ என்னமோ வர சொல்லிருக்க. நான் உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ நீ நல்லா பேசலாம்ல. இல்ல, நானே சொன்ன ரூல்ஸ் தான். ஏன்? இப்போ உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உன் கூட சுத்துறேன், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? லவ்வர்ஸ்னு சொல்லுவாங்க. Correct. நம்ம லவ் தானே பண்ணுறோம். அது நமக்கு, மற்றவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். செல்லோல இதை ஒன்று சொல்லிட்டு கவிதை சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ம். ஹலோ சொல்லுமா. எங்க போனேன்? நான் தனியா உட்காந்துருக்கேன். வருவியா இல்லையா? ஒரு 5 மினிட்ஸ் வந்துடுறேன். சீக்கிரம் வா. ஆ சரி போலாமா? ஏன்? அங்கே பாரு. ஐயையோ, சரி நீ போ, நான் கிளாஸ்க்கு வரேன். சுபா இந்த நேரம் எங்க போன? நீயும் சொல்லவும் மாட்ட, நானும் கேட்கவும் கூடாது. பப்ளுக்கும் அவன் ஆளுக்கும் என்னமோ பிரச்சனையா, அதான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்தேன். சரி வா பேசிட்டே போவோம். கவிதை ஹலோ எங்க இருக்க? இதோ கிளாஸில். உன் கிளாஸ் பக்கத்து கிளாஸ் சரியா? இதோ வரேன். ம் வாடா போவோம். நான் வரலடா. வாடா. டேய் விட்றா, வரேன். என்ன நிலாட்ட சொல்லிட்டியா? ஏன்டா இங்கே நின்ட்ட? ஓடா, நீ உள்ள லவ்ன்ற பேர்ல ஏதாவது கண்டாவி பண்ணுவேன். நான் வரல. என்னடி வர சொல்லிட்டு ஆளை காணோம். கீழே பாரு, ஒரு ஷர்ட் இருக்கு. எவ்வளோ பேர் தானே நான் ஷர்ட் போட்டு வா. எனக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா கிளம்பி வா. ஏய் இந்தா, என் நிலாக்கு தெரியாம வச்சிரு. போடி போ.
ஏன்டா அதையே பார்த்துட்டு இருக்க? நாளைக்கு நான் செத்தேன்டா. இன்னைக்கே எவ்வளோ ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சேன் தெரியுமா? சரி சரி, எடுத்து வச்சுட்டு தூங்கு. நாளைக்கு வேற லவ்வர்ஸ் டே. உங்க அலப்பறை வேற தாங்க முடியாது. அது இல்லை, யார் இவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பா? அதுவும் என்கிட்ட இல்லாத கலரால இருக்கு. யாரா இருக்கும்? T-shirt Billy, Black Talk, big T-shirt Billy. Watch on my. ஹலோ, சொல்லு தங்கச்சி. வேலண்டைன்ஸ் டேக்கு அவங்களுக்கு ஒரு ஷர்ட் வாங்கி தரீங்களா? சரிம்மா, வாங்கிட்டு வந்துடுறேன். எந்த மாடலு? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுங்கண்ணா. அவங்கள்ட்ட இல்லாத சரிம்மா கலரா சரிம்மா. பண்ணிட்டு. அம்மா அப்படியே இரு. தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஃபோன் பண்றாங்க, நான் போய் பேசிட்டு வந்தேன். ஹே சொல்லு. அண்ணன் எனக்கு ஒரு ஹெல்ப். என்ன, அவனுக்கு சட்டை வாங்கணும் அதானே? ஆமாண்ணே. எப்படிண்ணே? அதெல்லாம் அப்படிதான், அப்புறமா சொல்றேன். சரி, எந்த மாடலு? உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்க, அவன்கிட்ட இல்லாத கலரா வாங்க, அமௌண்ட் நான் தரேன். சரி சரிம்மா, நான் வாங்கிட்டு வரேன். அண்ணனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இரு கூப்பிடுறேன். சரிண்ணே. ஹலோ தங்கச்சி, நாளைக்கு வாங்கிட்டு வந்துடுமா நான் உனக்கு? சரியா? சரிங்க. சரிம்மா, சரி பாரு, அண்ணனுக்கு வேலை இருக்கு. ஷர்ட் எவ்வளோ? 1500 ரூபா. 1000 ரூபா. பேலன்ஸ் எங்க? சாப்பிட்டேன், அக்கௌண்ட்ல இருக்கு, மாற்றி விட்றேன். சரி, மார்னிங் என்ன சீக்கிரமாக எழுப்பிவிடு. கவிதையே ஹலோ, நான் காலேஜ் வந்துட்டேன். எப்போ வர? வந்துட்டேன் வை. என்ன சார் டென்ஷனா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி, வேலண்டைன்ஸ் டே நத்திங் ஸ்பெஷல். நத்திங் ஸ்பெஷல். காலேஜ்க்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? நத்திங் ஸ்பெஷல் சொல்கிறதுக்கு 7:30 மணிக்கெல்லாம் கூப்பிட்டேன். அதுவா? கவிதையே தெரியுமா? என்னடா? டேய், கிஃப்ட் மாறி போச்சுடா. என்னது? மச்சி, ஐஸ் கிஃப்ட்டுக்கு பதில் நிலா கிஃப்ட் எடுத்து வந்துட்டேன். ஹாஸ்டல் போயிட்டு வரட்டா? ஏன்? இல்லை, உன்னை பார்க்க வர அவசரத்தில் பெல்ட்டை மாற்றி போட்டு வந்துட்டேன். பதட்டத்தில் போயிட்டு உடனே வந்துடுறேன். சரி. கிஃப்டா? இந்த மச்சி போடா. என்னாச்சு? கண்ணை மூடு. ஏன்? கண்ணை மூடு. என்ன வேலண்டைன்ஸ் டே வருமா மார்னிங்கே ரொமான்ஸா? தவணா வேறு. சரி, வீட்டில் போய் ஓப்பன் பண்ணு, நான் கிளாஸ் போகிறேன். கவிதையே தெரியுமா? என் கனவு நீதான். ஹலோ, எங்க இருக்க? ஹாஸ்டல்லம்மா. எப்போ வருவ? 5 மினிட்ஸில் வந்துடுவேன். சரி, நான் கிளாஸ்ல வெயிட் பண்றேன். ஐயோ, கிளாஸ்லையா? வேணாம், மெயின் கிளாக் போ, அங்கே வந்துடுறேன். ஏன்? கிளாஸ்னால் எல்லோரும் இருப்பாங்க. சரி வா. என்ன மேடம், இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகாக இருக்கீங்க. இன்னைக்கு கூட இதை பார்க்க சீக்கிரம் வர மாட்டியா? இல்லை செல்வம், செல்லம் இல்லைன்னா செருப்பு பிஞ்சிடும். நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. நான் காலையில் 8:30 மணிக்கெலாம் காலேஜ் வந்துட்டேன். வாங்கின கிஃப்ட்டை ஹாஸ்டல்லே வச்சுட்டு வந்துட்டேன்.
அதை போய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ள நீ வேற கால் பண்ணி சண்டை போட்ட. எனக்கு தெரியும் நீ இதையும் நம்ப மாட்டேன்னு. நான் கிளாஸ்க்கு போகிறேன். சரி சாரி. ஷர்ட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நிஜமா தான் சொல்றியா? எப்படி வாங்க? அதுக்குள்ள எனக்கு ஆள் இருக்கு. யாரு பப்ளு தானே? இல்ல. ஆமா. சரி சரிவா, டைம் ஆச்சுவா, கிளாஸ் போலாம். அப்போ வேற பொண்ணுமா? முதல்ல நீ கிளம்பு, எனக்கு அட்டெண்டன்ஸ் வர இல்லை, வா கிளாஸ் போலாம். என்ன மேடம் புதுசாக எங்கெல்லாம் வந்திருக்கீங்க? உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேளு. நேற்று மார்னிங் மெயின் பிளாக் சைடு ஒரு பொண்ணு கூட போனியா? ஆமாம் போனேன். மது தான் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா. அந்த வானம் எனக்கு என்னைக்கு அடி வாங்கி சாக போகுதுன்னு தெரியல. அது பப்ளுவோட ஆள். அவங்களுக்குள்ள என்னமோ சண்டை போல, அதான் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருந்தேன். சரி. இப்போ உன் டவுட்லாம் கிளியர் ஆச்சா? சரி, கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் போட்டா. அந்த பொண்ணு யாரு? எந்த பொண்ணு? நம்ம டிபார்ட்மெண்ட் செக்ஷன்ல உட்காந்து பேசிட்டு இருந்தியே. அதுவா, பப்ளுவோட ஆள். அவங்களுக்குள்ள என்னமோ பிரச்சனை போல, அதான் கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. பப்ளுன்னா லவ்லாம் பண்றாங்களா? என்கிட்ட சொல்லவே இல்ல. உன்கிட்ட இன்விடேஷன் அடிச்சா சொல்லுவான். சரி சரி சரி, நான் ஆஃபீஸ் ரூம் போகிறேன். சரி போ. பப்ளு அண்ணன், அண்ணன் நில்லு. சொல்லு. லவ்லாம் பண்றியா? நான் யாராம லவ் பண்ண போறேன், நீ வேற. போய் சொல்லாத. உண்மையாதான். சத்தியமா நீ லவ் பண்ணல? உன் மேல சத்தியமா நான் யாரையும் லவ் அப்ப பண்ணல. ஐஷு யாரு? ஐஷு 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 உன்கிட்ட எதுவும் மறைக்காம உண்மையை சொல்லு. கவிதையே தெரியுமா என் ஹலோ, எங்க இருக்க? இந்த ஆஃபீஸ் ரூமில் வந்துட்டாங்க, அப்புறம் கூப்பிட்றேன். சொல்றது கேளு ஒரு நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம். அந்த பொண்ணு யாரு? அது பப்ளோட ஆளு. நடிக்காதடா, அவங்க எவ்வளவு நம்பின. சொல்றது கேளு நீலா. விடு. ஒரே நிமிஷம் சொல்றது கேளு நீலா. இப்ப சாமி நீ பண்ண வரைக்கும் போதும். என்னாச்சுமா? அந்த பொண்ணு பப்ளு அண்ணா ஆள் தானே? என்னாச்சு? ஏன் அந்த அண்ணன் இப்படி பண்றாங்க? உன் ஃப்ரெண்டு தானே, இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா? பிரேக்கப் பண்ணா கூட பரவாயில்ல, அந்த பொண்ணு அதுல இருந்து ரெக்கவர் ஆயிடும். ஆனா இப்படி லவ் பண்ணி, சரி விடு, நான் எதுவும் சொல்லலை. நீ ஏன் இப்படி உட்காந்துருக்க? நானும் நிலாவும் தான் லவ் பண்றேன், பப்ளு இல்லை. என்ன? நானும் நிலாவும் தான் லவ் பண்றோம். நான் சொல்றது நீ ஒரு நிமிஷம் கேளு. எங்க போ? ஒரு நிமிஷம் கேளு. நீ எங்க போ? திரு, உங்ககிட்ட பேசணும். I love you.